கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் தொடர்பா இன்னைக்கு தலையங்கத்துல என்ன சுட்டி காட்டியிருக்காங்க சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 91,000 கோடி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட். உண்மையிலேயே என்ன நடக்குது? கிரேட் நிக்கோபார் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்துடைய சவுத் சைட்ல அமைஞ்சிருக்கு. மலேசியா இந்தோனேஷியா இடையில் உள்ள மலாக்கா ஸ்ட்ரெய்ட்டுக்கு மிக அருகில இருக்கு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா தானா உருவான மழைக்காடுகள், அரிய வகை பவளப்பாறைகள், உலகில வேறு எங்கும் இல்லாத உயிரினங்கள். இப்போ இந்த தீவுல 91,000 கோடி செலவுல ஒரு பெரிய திட்டத்தை மத்திய அரசு உருவாக்க விரும்புது. ஒரு துறைமுகம், ஒரு சர்வதேச விமான நிலையம், மின் நிலையம் மற்றும் ஒரு புதிய நகரம் டவுன்ஷிப். ஆனா இந்த திட்டத்தை சுற்றி எழுந்துள்ள கேள்விகள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. என்ன சுட்டி காட்டியிருக்காங்க பார்க்கலாம். இந்திய பெருங்கடல்ல மிகவும் முக்கியமான கடல் வழித்தடம் மலாக்கா ஸ்ட்ரெய்ட். சீனாவுடைய இறக்குமதியில பெரும் பகுதி இந்த வழியா தான் செல்லுது. இந்தியாவுடைய தென்கிழக்கு ஆசிய வர்த்தகமும் இந்த பாதையை தான் பயன்படுத்துது. ரொம்ப பிஸியான சீ ரூட்னு சொல்லலாம். அந்த நுழைவாயிலுக்கு அருகில தான் கிரேட் நிக்கோபார் அமைஞ்சிருக்கு. அதனால இந்தியாவுக்கு இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு இடம். ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இங்கே இல்ல. இங்க ஒரு துறைமுகமும் ராணுவ வசதிகளும் இருந்தா உலகின் மிக பரபரப்பான கப்பல் போக்குவரத்தை கண்காணிக்க முடியும். இதுதான் அரசு சைட்ல இருந்து சொல்லக்கூடிய முக்கியமான வாதம். ஆனா சர்ச்சை எங்க வருது தெரியுமா? அரசு இந்த திட்டம் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு மிகவும் முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா 2024 நிதி அமைச்சகத்தின் கீழே செயல்படும் ஒரு அரசு குழு இந்த திட்டத்தை ஆய்வு செஞ்ச போது துறைமுகத்திற்கு தெளிவான ஸ்ட்ராட்டஜிக் நோக்கம் இல்லன்னு குறிப்பிட்டதா ஒரு தகவல் வெளியாச்சு. கன்ஃபார்ம் பண்ண முடியல. அதே நேரத்துல இன்னொரு அரசு குழு இந்த திட்டத்திற்கு அப்ராக்சிமேட்டா 12,000 கோடி மானியம் வழங்கவும் மறுத்தது. இந்த ரெண்டு செய்தியையும் கன்ஃபார்ம் பண்ண முடியலனாலும் இந்த திட்டம் வணிக ரீதியா லாபகரமா இயங்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததா சொல்லப்பட்டது. இதுலதான் விமர்சகர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறாங்க. இந்த திட்டம் உண்மையிலேயே ஒரு வணிக திட்டம் அப்படின்னா அது லாபகரமா இருக்கும் அப்படின்றத நிரூபிக்க வேண்டாமான்னு கேக்குறாங்க. அப்படி முழுக்க பாதுகாப்பான திட்டம்னா அதை நேரடியா ஒரு பாதுகாப்பு முதலீடாவே ஏன் விளக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் தொடர்பான தகவல்களை கேட்கும் போது தகவல்களை வெளியிடாம ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனுமதிகளையும் முதலீடுகளையும் பெறும்போது வணிக திட்டம் போல பேசுறாங்க. அதனாலதான் இந்த திட்டத்துடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டே இருக்குன்னு சுட்டி காட்டியிருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? லெதர் பேக் டர்ட்டில், மிகப்பெரிய கடல் ஆமை. பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த கலாத்தியா பே கடற்கரையை தான் நெஸ்டிங் ஜோனா வச்சிருக்கு. அந்த இடத்துலதான் புதிய துறைமுகம் கட்ட திட்டமிட்டு இருக்காங்க. இன்னொரு உயிரினம் நிக்கோபார் மெகாபாட். இந்த தீவுல மட்டுமே வாழும் அரிய பறவை. உலகில வேறு எங்கும் இல்லைன்னு சொல்றாங்க. அதோடைய வாழ்விடம் அழிந்தா அந்த உயிரினமும் மறைந்து போகும் அபாயம் இருக்கு. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வெறும் மரங்களை வெட்டுறது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா உருவான ஒரு இயற்கை அமைப்பை நிரந்தரமா இழப்பது அப்படின்னு சொல்றாங்க. இறுதியில ஒரு முக்கியமான கேள்வி. இந்தியாவுக்கு கிரேட் நிக்கோபார் பகுதியில பாதுகாப்பு இருப்பு தேவை அப்படின்றதுல பலருக்கு இங்கே உடன்பாடு இருக்கு. ஆனா அதுக்காக 91,000 கோடி மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய நகரம் மற்றும் ஒரு வணிக திட்டம் அந்த இடத்துல அவசியமா? இல்லைனா குறைந்த சுற்றுச்சூழல் பாதிப்புடன் இப்ப இருக்கிற நேவல் பேஸையே இன்னும் பலப்படுத்த முடியாதா அப்படின்றதுதான் கேள்வியா இருக்கு. இன்னைக்கு அரசு நேர்மையா பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் இவைதான். உங்க கமெண்ட்ஸ் என்ன பதிவு பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.